ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் அன் ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோ பை கிறிஸ்டியனா ரோஸ்டி. அதாவது இந்த போமோட ஃபுல் சம்மரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த போம் எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியனா ரோஸ்டி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா 5th December 1830 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னா குளோபலின் மார்க்கெட். இவங்க வந்து டான்டி கிராபியல் ரோஸ்டி அப்படிங்கிறவங்களோட சிஸ்டர். இவங்க எப்போ இறந்துருக்குறாங்க அப்படின்னா 29th December 1894 வந்து இவங்க இறந்துருக்காங்க. போமோட குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். போம் வந்து எப்போ எழுதியிருக்காங்க, போம் வந்து 1856 எழுதியிருக்காங்க. ஆனால் இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1896 தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஆத்தர் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த போம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் சோனட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோனட் அப்படின்னா 14 லைன்ஸ் இருக்கும். அதாவது 12 லைன்ஸ் வந்து ஒரு நம்ம நார்மல் போம் மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினிங் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து 2 லைன்ஸில் வந்து ஆன்சர் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த போமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டோட ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்க்குறாரு. போய் பார்க்குறப்ப தான் தெரியுது ஆர்டிஸ்ட் வந்து ஒரே ஒரு பர்சனோட ட்ராயிங்கை தான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டான போசஸில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு பர்சன், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டில்லில் வந்து நிறைய போர்ட்ரேட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஹிடன் ப்ரைவசி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நிறைய போர்ட்ரேட் இருக்குது. அதுவும் ஒரே ஒரு விமனோட போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது. அந்த விமன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குயின் மாதிரி இருக்காங்க. குயின் அதாவது ராணி மாதிரி இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு லவ்லியான அனாமஸான கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா பிரைட் க்ரீனில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து ஒரு செயின்ட் மாதிரி, ஏஞ்சல் மாதிரி ரொம்பவே சைலண்ட்டாக, அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக லவ்லியாக இருக்கிறாங்க. அந்த எவ்ரி சிங்கிள் பெயிண்டிங்குமே என்ன சொல்லுது அப்படின்னா அவங்கள பற்றி தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே அதுதான். அவர் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்குமே வந்து ஒரே ஒரு விமன் பற்றி மட்டும்தான். அந்த விமனோட பெயிண்டிங் தான் அந்த ஸ்டூடியோ ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் நத்திங் மோர் அண்ட் நத்திங் லெஸ். அதை விட எதுவுமே கூடயும் இல்லை, எதுவுமே குறைச்சலாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த பெயிண்ட் பண்ண ஃபேஸ், அதாவது அவர் தானே வரைஞ்சிருக்காரு இந்த விமனோட ஃபேஸை. அந்த விமனோட ஃபேஸை வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பசியோடு இருக்கார். பசியோட கோவத்தோட அந்த விமனோட ஃபேஸை வந்து அந்த போர்ட்ரேட்டில் வந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த போர்ட்ரேட் வந்து திரும்பி இவரை எப்படி பார்க்குது அப்படின்னா, ரொம்பவே ஜென்டலாகவும் லாயலாகவும் பார்க்குது. அந்த விமன் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு மூன் மாதிரி. அந்த மூன் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு பிரைட்டாக ஃபேராக இருக்கும் பார்த்தீங்களா? மூன் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு சன்லைட் மாதிரி. சன்லைட் வந்து பளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள சுற்றி வந்து ஏதோ ஒரு சேட்னஸ், சாரோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷி வாஸ் நாட் சேம் அஸ் போர்ட்ரேட். அவங்க வந்து அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிற மாதிரி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி வாஸ் நாட் ஷோ ஹர் ப்ரெசன்ட் லைஃப் சேட்னஸ். நம்ம ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட ஹாப்பினஸ், லவ்லியை மட்டும்தான் வந்து காட்டியிருக்காரே தவிர, அவங்க ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து ஒரு சேட்னஸ் இருக்கும் இல்லையா? அதாவது லைஃப்னாலே ஹாப்பி அண்ட் சேட் ரெண்டுமே சேர்ந்தது தானே. அந்த சேட்னஸை வந்து ஆத்தர் அவங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பில் உள்ள சேட்னஸை காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் எதை காட்டியிருக்காரு அப்படின்னா, அந்த விமனோட யூத், பியூட்டி, லவ்வை மட்டும்தான் காட்டியிருக்காரு. அவர் வந்து சேட்னஸை வந்து சுத்தமாக இக்னோர் பண்ணியிருக்காரு. அந்த ஆத்தர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அந்த சாரோ ஆஃப் லிவிங் விமன். அந்த விமன் வந்து இவங்க முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அந்த விமனோட சாரோனஸை வந்து காட்டுறதுக்கு வந்து இவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஷி நாட் லைக் த சேம். அவங்க வந்து நிஜத்தில் வந்து இவரை காட்டியிருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஹாப்பியாக மட்டும்தான் காட்டியிருக்காங்க. அவங்களோட சேட்னஸ், சாரோ எதுவுமே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து அவங்களோட ஹியூமனிட்டியை வந்து காட்டவே இல்லை. அவங்களுக்கும் ஒரு ஹியூமனிட்டி இருந்திருக்கும், அந்த ஹியூமனிட்டியை காட்டவே இல்லை. ஆனால் என்ன, அந்த போம் வந்து லாஸ்ட் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட் ஷி இஸ் லிவிங் இன் அ ஆர்டிஸ்ட் ட்ரீம். அவங்க வந்து அவங்களோட ஆர்டிஸ்டோட கனவுல வந்து இன்னுமே வாழ்ந்துட்டுருக்காங்க.
கனவுல வந்து சச் அ பியூட்டிஃபுல் விமனாக வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் கனவுல அந்த விமன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதோட அந்த போம் வந்து முடியுது. ரொம்பவே ஒரு சிம்பிளான போம். இந்த போமில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்தலாம். ஆர்ட் அண்ட் ஆப்ஜெக்டிஃபிகேஷன், இது ரெண்டும் தான் மெயின் தீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.